இந்த வீடியோவில் விஷுவல்ஸ் எதுவும் இல்லை, ஆடியோ மட்டும்தான். கேளுங்க. சில நேரத்தில் நம்ம அமைதியாக இருக்கிறது தான் நம்மளை அதிகமாக காயப்படுத்தும். அந்த அமைதி நமக்கு பிடிச்சவங்க நம்மளை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக. அவங்க நம்மளை புரிஞ்சு பார்க்கலான்னு தெரியாது, ஆனால் அவங்களுக்காக நம்ம அமைதியாக காத்துட்ருப்போம். ஒரு மெசேஜ் வருமா, ஒரு கால் வருமா, இல்லை அவங்க பேசுவாங்களா அப்படின்னு. இதுக்கெலாம் காரணம் என்ன தெரியுமா? நம்ம பிரதீப் ரங்கநாதன் சொல்கிற மாதிரி 1 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஹார்ட்டு தான். அவங்களுக்காக நம்ம அமைதியாக இருந்தாலும் நம்ம ஹார்ட் அமைதியாக இருக்க மாட்டேங்குது. அவங்க ஏதாச்சும் ஒரு மெசேஜ் பண்ணி நம்மள்கிட்ட பேசிட மாட்டாங்களான்னு. இப்படி மனசு நம்மளுக்குள்ள 1000 கேள்வி கேட்டாலும் நம்ம அமைதியாக தான் இருப்போம். ஆனால் அந்த அமைதியும் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தும். இப்படி அமைதியாக இருந்து கஷ்டப்படுறதுக்கு அவங்கள்ட்ட போய் சொல்லலான்னு பார்த்தா அவங்களுக்கு அது ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும். புரிஞ்சும் அதை அக்செப்ட் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க. கம்மிங் டு த பாயிண்ட், 1 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிறது என்னென்ன வேலை பார்க்குது பாருங்கள், நம்ம அமைதியாக இருந்தாலும். இங்கே சில ரிலேஷன்ஷிப் பிரிஞ்சு போகிறதுக்கு காரணம் அமைதியாக இருக்கிறது தான். ஆனால் அந்த அமைதிக்கு பின்னாடி எவ்வளோ வலி இருக்குன்றதை அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. மேபி இந்த வீடியோ மூலயமா புரிஞ்சுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படி யாராச்சும் உங்கள் லைஃப்லேயும் இருக்காங்களா? அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், புரிஞ்சுப்பாங்க.